அன்பான நண்பர்களே, இன்று நாம் தொடங்கப் போகிற பயணம் சாதாரணமான பயணம் அல்ல. இது ஒரு உள்ளார்ந்த யாத்திரை. நமது மனதின் ஆழங்களைத் தொட்டு அந்த மனம் எப்படி மோகத்தால் கட்டுப்பட்டிருக்கிறது, எப்படி அந்த மோகத்தை கடக்கலாம், எப்படி புத்தரின் பாதையை பின்பற்றி உண்மையான விடுதலை அடையலாம் என்பதை பற்றிய ஒரு பரந்த சிந்தனை. இந்த பயணத்தில் நாம் புத்தரின் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களை பார்க்கப் போகிறோம். அவரின் போதனைகளை நுணுக்கமாக ஆராயப் போகிறோம். மேலும் அந்த போதனைகள் நமது இன்றைய வாழ்க்கையில் எப்படி பொருந்தும் என்பதை புரிந்துகொள்ள போகிறோம். புத்தர் பிறந்தது கபிலவஸ்து என்னும் சிறிய இராச்சியத்தில். அங்கே அவர் சித்தார்த்தர் என்ற பெயரில் ஒரு இளவரசராக வளர்ந்தார். அந்த இளவரசன் குழந்தை பருவத்தில் இருந்து மிகவும் அமைதியான சிந்தனை ஆளாக இருந்தார். ஆனால் அவர் சுற்றிலும் இருக்கும் உலகை பார்த்தார். அவர் கண்டார் வாழ்க்கையின் சுகங்களை மட்டும் அல்ல, வாழ்க்கையின் துன்பங்களையும். அந்த துன்பம் என்றால் என்ன, மரணம், முதுமை, நோய், பிரிவு, இவை அனைத்தும் அவரை சிந்திக்க வைத்தன. அவர் மனம் கேட்டது, ஏன் மனிதன் இந்த துன்பத்திலிருந்து தப்ப முடியவில்லை? ஏன் பிறப்பு மரணம் என் சுற்று தொடர்ந்து நடக்கிறது? ஒரு நாள் அவர் அரண்மனை விட்டு வெளியில் சென்றார். அப்போது அவர் முதியவரைக் கண்டார், அவர் நோயாளியைக் கண்டார், அவர் சடலத்தைக் கண்டார், இறுதியாக அவர் ஒரு தவசியைக் கண்டார். அந்த 4 காட்சிகளும் அவரின் உள்ளத்தை உலுக்கியது. அந்த நாள் முதல் அவர் வாழ்க்கையின் உண்மையைத் தேட ஆரம்பித்தார். அவர் அறிந்தார், ராஜ்யமும் சுக வாழ்க்கையும் தற்காலிகம் என்று அவர் உணர்ந்தார். மோகமும் ஆசைகளும் மனிதனை பிணைக்கும் சங்கிலிகள் என்று அவர் புரிந்தார். அதனால் அவர் ராஜ்யத்தையும் குடும்பத்தையும் விட்டு வனத்திற்கு சென்றார். அங்கு அவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். அந்த தியானம் சாதாரண தியானம் அல்ல, அது அவரது மனத்தை முற்றிலும் மாற்றியது. அவர் உள்ளே இருக்கும் ஒவ்வொரு ஆசையையும் மெல்ல விலக்கினார். மோகத்தை வெல்ல வேண்டுமென்றால் ஆசை, காமம், கோபம், பேராசை எல்லாம் குறைய வேண்டும் என்று அவர் அறிந்தார். அவர் பல வருடங்கள் கடுமையான தவத்தை அனுபவித்தார். ஆனால் இறுதியில் அவர் உணர்ந்தார், மிகுதியான தவமும் பயனில்லை, மிகுதியான இன்பமும் பயனில்லை, நடுநிலையான பாதைதான் உண்மை என்று. அந்த நடுநிலையான பாதையில்தான் அவர் புத்தராக ஆனார். அந்த புத்தர் சொன்னார், துன்பத்திற்கு காரணம் திருஷ்ணை, அதாவது ஆசைதான். ஆசை இல்லாமல் வாழ்ந்தால் துன்பம் இல்லாமல் வாழலாம். ஆசை இல்லாமல் வாழ்ந்தால் பிறப்பு மரணம் இல்லாமல் விடுதலை பெறலாம். அதற்கு வழி அஷ்டாங்க மார்க்கம். அந்த 8 நிலை பாதை: சரியான புரிதல், சரியான சிந்தனை, சரியான பேச்சு, சரியான செயல், சரியான வாழ்க்கை முறைகள், சரியான முயற்சி, சரியான நினைவு, சரியான தியானம். நாம் இன்று இந்த அஷ்டாங்க மார்க்கத்தை நம் வாழ்க்கையில் எப்படி கொண்டு வரலாம் என்பதுதான் முக்கியம். நம்மிடம் இருக்கும் ஆசைகள் சிறியது பெரியது என்று அல்ல, எல்லாம் நம்மை கட்டுப்படுத்தும் சங்கிலி. அந்த சங்கிலியை நம்மால் வெட்ட வேண்டும். அதற்கு முதல் படி சுயபரிசோதனை. நம்முடைய மனதை கவனிக்க வேண்டும். மனதில் என்ன நினைவு வருகிறது, என்ன ஆசை வருகிறது, அது எங்கிருந்து வருகிறது, அது தேவையா வேண்டாமா என்று சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனைதான் தியானத்தின் தொடக்கம். தியானம் என்றால் வெறும் கண்களை மூடி அமர்வது அல்ல. தியானம் என்றால் நம் மனதை ஒரே இடத்தில் நிலைநிறுத்துவது, நம் சுவாசத்தை கவனிப்பது, நம் எண்ணங்களை பார்க்கும் பார்வையாளராக இருப்பது. எந்த எண்ணம் வந்தாலும் அதை தள்ளாமல், அதை பிடிக்காமல், அதை பார்க்கும் பழக்கம். அது வந்தது போகட்டும், நம்மால் கவனிக்க முடியும், நம்மால் விட முடியும். இந்த தியானம் மெதுவாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் மோகத்தை கரைக்கும். புத்தரின் பாதையில் பயணிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான உண்மை என்னவெனில், மனிதன் பிறப்பது வெறும் சுகத்திற்காக அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு பயிற்சி, ஒரு அனுபவம், ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம் மனதை அடக்குவது, நம் ஆசைகளை புரிந்து கொள்ளுவது, நம் அகம்பாவத்தை விட்டொழிப்பது. புத்தர் சொன்னார், அகம்பாவமே அனைத்து துன்பங்களின் மூல காரணம் என்று. அகம்பாவம் இருக்கும் வரை நாம் பிறப்பை மீண்டும் மீண்டும் எடுக்க வேண்டும். அகம்பாவத்தை விட்டுவிட்டால் நாம் சுத்த சிந்தனையாக இருப்போம். அந்த சுத்த சிந்தனையில்தான் நிர்வாணம், அதாவது முழு விடுதலை. நிர்வாணம் என்றால் எங்கோ வானத்தில் போவது அல்ல, அது நமது உள்ளத்தில்தான் நடக்கிறது. நமது மனம் ஆசையிலிருந்து விடுபட்டால், நமது மனம் பயத்திலிருந்து விடுபட்டால், நமது மனம் கோபத்திலிருந்து விடுபட்டால், அப்போது அந்த மனம் அமைதியாகி சுத்தமாகும். அந்த அமைதியில்தான் புத்தர் இருந்தார். அந்த அமைதியை அவர் எல்லோருக்கும் பகிர்ந்தார். அவரின் போதனைகள் எளிமையானவை, ஆனால் மிகவும் ஆழமானவை. அவர் சொன்னார், வாழ்க்கை 4 சத்தியங்களால் நிறைந்தது. முதல் சத்தியம் துக்கம் உள்ளது. 2வது சத்தியம், அந்த துக்கத்திற்கு காரணம் உள்ளது. 3வது சத்தியம், அந்த துக்கத்தை முடிக்க முடியும்.
நான்காவது சத்தியம். அந்த துக்கத்தை முடிக்கும் பாதை உள்ளது. அந்த பாதைதான் அஷ்டாங்க மார்க்கம். இந்த 4 சத்தியங்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. இன்று நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன, எத்தனை துன்பங்கள் இருக்கின்றன. நாம் அதை வெளியில் தீர்க்க முயற்சி செய்கிறோம். ஆனால் புத்தர் சொன்னார், காரணம் உன் மனத்தில்தான், உன் ஆசைகளில்தான். அந்த ஆசைகள் காரணமாகவே நீ எப்போதும் குறைகளை உணர்கிறாய். அதை விட்டுவிட்டால் நீ சுதந்திரம் அடைவாய். தியானம். இந்த சுதந்திரத்திற்கு முக்கிய கலாக இருக்கும் தியானம். ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும். மனம் ஒரு காட்டுக்குதிரை போல ஓடும். சுவாசத்தை பார்க்க ஆரம்பித்தால் கூட எண்ணங்கள் பாய்ந்து கொண்டு வரும். ஆனால் அதை நிறுத்த முயற்சி செய்ய வேண்டாம். அதை வெறும் கவனியுங்கள். ஒரு பார்வையாளராக இருங்கள். மெதுவாக அந்த எண்ணங்கள் குறையும். அந்த எண்ணங்கள் குறைந்தால் மனம் சாந்தமாகும். ஒரு மனிதன் தினமும் குறைந்தது 10 நிமிடம் தியானம் செய்ய ஆரம்பித்தால் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அவர் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். அவர் பயத்தை குறைக்க முடியும். அவர் தேவையற்ற ஆசைகளை விட முடியும். அவரது உறவுகள் நல்லது ஆகும். அவரது ஆரோக்கியம் மேம்படும். ஏனெனில் தியானம் நம் உடல் மனம் இரண்டையும் சமநிலையில் வைக்கும். புத்தரின் பாதையில் நடப்பது என்றால் நாம் உலகை விட்டு துறவி ஆகஸ்ட் வேண்டியதில்லை. நாம் நம் வீட்டிலேயே இருந்தாலும் இந்த பாதையில் நடக்கலாம். புத்தர் சொன்னார், சமயக்கமந்தா, அதாவது சரியான செயல் என்றால் பிறருக்கு தீங்கு இல்லாத செயல். நம் தினசரி வாழ்க்கையில் நாம் யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்ந்தால் நாம் இந்த பாதையில் நடக்கிறோம். அதேபோல சமயக் வாசா, சரியான பேச்சு என்றால் உண்மையை பேசுவது, கடுமையாக பேசாமல் பேசுவது, பிறரை காயப்படுத்தாமல் பேசுவது. நாமும் அதையே பின்பற்றலாம். நமக்கு வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு ஆசிரியர் போன்றது. அது நம்மை கற்றுக் கொடுக்கும். அது நம்மை விழிப்புணர்வுடன் ஆக்கும். அந்த விழிப்புணர்வே நம்மை மோகத்திலிருந்து விடுவிக்கும். மோகத்தை கடக்க வேண்டும் என்றால் நம்மால் முதலில் மோகத்தை பார்க்க வேண்டும். நான் எதற்கு இப்படி விரும்புகிறேன்? அந்த விருப்பம் தேவையா? அது என் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவுகிறதா என்று கேள்வி கேட்க வேண்டும். இந்த கேள்விகள்தான் நம்மை விழிப்புணர்வுடன் வாழ வைக்கும். புத்தர் சொன்னார், அனிச்சா, அதாவது அனைத்தும் நிலையற்றது. இன்று நம் கையில் இருப்பது நாளை இல்லாமலாகலாம். நம் உடலும் கூட நாளை இல்லாமலாகலாம். நம் உறவுகள், நம் செல்வம், நம் புகழ், இவை அனைத்தும் மாறக்கூடியவே. அந்த உண்மையை புரிந்தால் நம் மனம் சாந்தமாகும். ஏனெனில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும், எதுவும் நிரந்தரமில்லை என்று. இந்த உண்மையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொண்டால் நம் ஆசைகள் தானாக குறையும். நமக்கு இருக்கும் விஷயங்களை மதிப்பது வரும். நம்மால் உலகத்தை வேறொரு பார்வையில் பார்க்க முடியும். அந்த பார்வையில் கருணை வரும், அன்பு வரும். நம்மால் எல்லோரையும் சமமாக பார்க்க முடியும். அதுவே புத்தரின் கருணை. கருணை என்பது ஒரு சாதாரண உணர்வு அல்ல. அது ஒரு ஆழ்ந்த சக்தி. அது மற்றவர்களின் துன்பத்தை உணரும் திறன். அந்த திறன் வந்தால் நம்மால் பிறருக்கு உதவ முடியும். நம்மால் நம் வாழ்க்கையின் அர்த்தத்தை காண முடியும். புத்தரின் பாதையில் மோகத்தை கடந்த தியானத்தை நாம் பேசும்போது நம்முடைய மனதின் இயல்பை நம்மால் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் மனம் என்றால் அது ஒரு அலைபாயும் ஆற்றைப் போல இருக்கும். அதில் எண்ணங்கள், ஆசைகள், பயங்கள், கனவுகள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஓட்டம்தான் நம்மை சோர்வடைய வைக்கும். நம்மால் அந்த ஓட்டத்தை நிறுத்த முடியாது. ஆனால் அதை கவனிக்கலாம். அதுதான் புத்தர் கற்றுக் கொடுத்த வழி. புத்தர் சொன்னார், மனம் எல்லாவற்றுக்கும் முன்னதாக இருக்கிறது. மனம் சுத்தமாக இருந்தால் வாழ்வு சுத்தமாகும். மனம் கமாக இருந்தால் வாழ்வு களங்கமாகும். அதனால் நம்முடைய முதல் கடமை மனத்தை சுத்தப்படுத்துவதே. மனத்தை சுத்தப்படுத்துவது எப்படி சாத்தியம்? அது சாத்தியம் தியானத்தின் மூலம் மட்டுமே. தியானம் என்றால் நாம் எந்தவிதமான தப்பிச் செல்லும் வழிகளையும் தேடாமல் நம் உள்ளத்தை நேராக பார்க்கும் துணிவு. ஆரம்பத்தில் அந்த பார்வை நம்மை பயமுறுத்தலாம். ஏனெனில் நம் மனத்தில் எவ்வளவு கோபம், எவ்வளவு பேராசை, எவ்வளவு பொறாமை, எவ்வளவு காமம் இருக்கிறது என்று நம்மால் காண முடியும். அந்த உண்மையை பார்க்கும்போது சிலர் விலகி விடுவார்கள். ஆனால் புத்தரின் பாதையில் நடப்பவர் விலக மாட்டார். அவர் அந்த இருளை முழுமையாக பார்க்கிறார். அவர் அந்த இருளை ஒளியாக மாற்றுகிறார். புத்தர் சொன்னார், நீங்கள் பார்க்கும் வரை நீங்கள் கட்டுண்டவர்களாகவே இருப்பீர்கள். ஆனால் பார்க்கும் நொடியில் நீங்கள் விடுதலையாகிறீர்கள். ஏனெனில் பார்ப்பதுதான் விழிப்பு, பார்ப்பதுதான் சுயஞானம். தியானத்தில் நாம் எண்ணங்களை நிறுத்துவதில்லை, ஆனால் எண்ணங்களின் இயல்பை உணர்கிறோம். அந்த எண்ணங்கள் வருகிறதே போகிறதே என்று கவனிக்கிறோம். அந்த கவனிப்பே மனதின் அலைகளை மெதுவாக சமப்படுத்துகிறது. மனத்தின் இந்த சமநிலை வரும்போது ஒரு நாள் திடீரென்று ஒரு பெரிய அமைதி நம்முள் விழுகிறது. அந்த அமைதி எந்த வழி காரணத்தாலும் வரவில்லை.
அது நம்முள் இருந்தது, ஆனால் நாம் அதை உணரவில்லை. அந்த அமைதிதான் புத்தர் அனுபவித்த நிர்வாணம். அந்த அமைதிதான் நாம் தேடிக்கொண்டிருக்கும் மகிழ்ச்சி. நிர்வாணம் என்றால் எதுவும் இல்லாத நிலை அல்ல, அது முழுமை நிறைந்த நிலை. நம்முள் எதுவும் குறைவில்லை என்று உணரும் நிலை. அந்த நிலையில் மோகத்திற்கு இடமே இல்லை, ஆசைக்கு இடமே இல்லை. ஏனெனில் நாம் முழுமை பெற்றிருப்போம். அந்த முழுமையை பெறுவதற்கான பாதையை புத்தர் எங்களுக்கு காட்டினார். அஷ்டாங்க மார்க்கத்தை நாமே பின்பற்ற ஆரம்பிக்கலாம். நமக்கு இன்று பல சோதனைகள் வரும், நமக்கு கோபம் வரும், பேராசை வரும், பழைய பழக்கங்கள் நம்மை இழுத்துச் செல்லும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் சுவாசத்தை கவனிக்க வேண்டும். சுவாசம் நம்மை நிகழ்காலத்தில் வைத்திருக்கும். கடந்த கால நினைவுகளில் இருந்து, எதிர்கால பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். அந்த சுவாசத்தில் நமக்கு ஆதாரம் இருக்கும். நம் வாழ்வில் அன்றாடம் சிறிய தருணங்களை தியான தருணங்களாக மாற்றலாம். நாம் நடக்கும்போது நடப்பதை கவனிக்கலாம். நாம் சாப்பிடும்போது சாப்பிடுவதை முழுமையாக கவனிக்கலாம். நாம் பேசும்போது எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்று கவனிக்கலாம். இந்த கவனிப்புதான் சமயஸ்மிருதி, அதாவது சரியான நினைவு. இந்த நினைவு நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். புத்தர் சொன்னார், கருணை மற்றும் மெத்தா பாவனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மெத்தா பாவனை என்றால் எல்லோருக்கும் அன்பு விரிவாக்கம் செய்யும் மனம். அது நம்முடைய பகையை கூட அன்புடன் பார்க்கச் செய்யும். அந்த பாசத்தை வளர்த்துக் கொண்டால் நமக்குள் கோபம் கரையும், வெறுப்பு கரையும், நம் மனம் மென்மையாகும். இந்த கருணை மற்றும் மெத்தா பாவனை ஒன்றாக வளரும்போது நம் வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்கள் நடக்கும். நம் சுற்றம் நம்மை விரும்ப ஆரம்பிக்கும். ஏனெனில் நம்முடைய ஆற்றல் மாறிவிடும். நம்மை பார்க்கும் அனைவரும் அமைதியாக உணர்வார்கள். நம்மை சந்திக்கும் அனைவருக்கும் நம்பிக்கை தருவோம். இந்த நிலைதான் புத்தரின் சீடர்கள் பெற்ற நிலை. புத்தர் கற்றுக் கொடுத்த இந்த பாதை சுலபமானது அல்ல, அது ஒரு தீவிரமான சாதனை. ஆனால் அது சாத்தியம். நமக்கு பொறுமை வேண்டும். ஒவ்வொரு நாளும் தியானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் சிந்தனையை கவனிக்க வேண்டும். எப்போது நமக்கு ஆசை வருகிறது, எப்போது நமக்கு கோபம் வருகிறது, எப்போது நமக்கு துக்கம் வருகிறது என்று கவனித்து அந்த தருணங்களில் நம்மை விழிப்புணர்வுடன் நிலை நிறுத்த வேண்டும். மனித வாழ்க்கை மிகவும் குறுகியது. நாம் இந்த வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது. நாம் இந்த வாழ்க்கையை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும். நமக்கு அறிவு வந்தபோது நாம் அந்த அறிவை பகிர வேண்டும். புத்தர் தனது அறிவை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை, அவர் எல்லோருக்கும் பகிர்ந்தார். அதனால்தான் இன்று வரை அவர் போதனைகள் உலகம் முழுவதும் ஒலிக்கின்றன. நாமும் நமது வாழ்வில் சிறிய புத்தராக இருக்கலாம். நாம் எவ்வளவு வெளிச்சம் பெறுகிறோமோ அந்த வெளிச்சத்தை மற்றவருக்கும் காட்டலாம். நாம் எவ்வளவு தியானத்தில் அமைதி பெறுகிறோமோ அந்த அமைதியை மற்றவருக்கும் பரிமாறலாம். இந்த உலகம் சிறிது சிறிதாக அமைதியானதாக மாறும். அதுதான் புத்தரின் கனவு. புத்தரின் பாதையில் நாமும் நடக்கும்போது நம் மனதில் நிகழும் மாற்றங்கள் மெதுவாக வரும். ஒரு விதையில் இருந்து மரம் வளருவது போல ஆரம்பத்தில் நாம் வெறும் முயற்சி செய்கிறோம். அது சற்று கடினமாக இருக்கும். ஆனால் தினசரி அந்த முயற்சி தொடர்ந்தால் ஒரு நாள் தியானம் நமக்குள் இயல்பாக ஓடுமிலை வரும். அந்த நேரத்தில் தியானம் செய்ய தனி நேரம் தேவைப்படாது. நாம் எதை செய்தாலும் தியான நிலை தொடரும். நாம் பேசும்போதும் அமைதி இருக்கும். நாம் நடக்கும்போதும் அமைதி இருக்கும். நம் சுவாசம் ஆழமாக அமைதியாக இருக்கும். புத்தர் சொன்னார், வாழ்க்கை எப்போதும் ஓர் ஓட்டமாக உள்ளது. அந்த ஓட்டத்தில் நம்மால் சமநிலையை கண்டுபிடிக்க வேண்டும். சிலர் வாழ்க்கையை நிராகரிக்க முயல்கிறார்கள், ஆனால் அது புத்தரின் வழி அல்ல. அவர் சொன்னார், வாழ்க்கையை நிராகரிக்க வேண்டாம், வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் அந்த புரிதலே விடுதலை தரும். அந்த புரிதல் வரும்போது ஆசை தானாக குறையும். ஆசை குறையும் போது மோகமும் குறையும். மோகத்தை கடக்க வேண்டும் என்றால் முதலில் மோகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம் மனத்தில் எந்த விஷயம் மீண்டும் மீண்டும் வந்து நம்மை இழுத்துச் செல்கிறது என்று பார்க்க வேண்டும். சிலர் செல்வத்தை பற்றி கவலைப்படுவார்கள், சிலர் புகழை பற்றி கவலைப்படுவார்கள், சிலர் உடலை பற்றி கவலைப்படுவார்கள். அந்த கவலைக்கு காரணம் நம் உள்ளே இருக்கும் பிடிப்பு. அந்த பிடிப்பு விட வேண்டும். அது விடப்படும் போது மனம் இலகுவாகும். அந்த இலகுவான மனமே தியானத்தில் ஆழமாக செல்லும். புத்தர் கற்றுக் கொடுத்த அஷ்டாங்க மார்க்கத்தில் சமயக் வாழை என்பது நம் வாழ்க்கையின் எளிமையை குறிக்கிறது. எளிமையான வாழ்க்கை மனதை சுத்தமாக வைக்கும். தேவையற்ற சிக்கல்கள் இல்லாமல் வாழும் வாழ்க்கைதான் தியானத்திற்கு துணை செய்யும். நாம் பொருட்களை குவித்துக் கொண்டே இருந்தால் மனம் அவற்றை பற்றி கவலைப்படும். அவற்றை காக்கும் எண்ணம் வரும். அந்த எண்ணம்தான் மோகத்தை அதிகரிக்கும். அதனால் எளிமை முக்கியம். தியானத்தில் நாம் பயிற்சி செய்ய வேண்டியது
உடல்நிலை, சுவாசநிலை, மனநிலை மூன்றையும் சமப்படுத்துவது. உடல் நேராக இருக்க வேண்டும், சுவாசம் மெதுவாக ஆழமாக இருக்க வேண்டும், மனம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த 3 சமநிலைகள் ஏற்படும்போது தியானத்தில் இயல்பாக நம்மை ஒரு ஆழ்ந்த அமைதி மூடும். அந்த அமைதியில் சுகம் இருக்கும். அந்த சுகம் வெளியில் எங்கும் இல்லை, அது நம்முள்தான். இந்த அமைதியை அனுபவித்தவர் வெளியில் சுகத்தை தேடமாட்டார். ஏனெனில் அவர் உணர்ந்தார், வெளி சுகம் தற்காலிகம் என்று. உள்ளார்ந்த அமைதி நிரந்தரம் என்று அவர் அறிந்தார். அதனால் அவர் எதற்கும் பயப்பட மாட்டார், அவர் எதற்கும் கோபப்பட மாட்டார், அவர் யாரையும் வெறுக்க மாட்டார். ஏனெனில் அவர் பார்க்கிறார், எல்லாரும் ஒரே சத்தியத்தின் வெளிப்பாடு என்று. புத்தர் சொன்னார், உயிர்கள் அனைத்தும் துக்கத்தில் இருக்கின்றன, அதனால் கருணை வேண்டும். கருணை வந்தால்தான் மோகத்தை கடக்க முடியும். கருணை இல்லாமல் ஆன்மீக பாதை முழுமையடையாது. கருணை நமக்குள் பிறக்கும்போது நம்மால் பிறரின் துன்பத்தை பார்க்க முடியாது. அதனால் நாம் பிறருக்கு உதவுவோம். நாம் செய்யும் அந்த உதவி நம் மனத்தை மேலும் சுத்தமாக்கும். மோகத்தை கடக்கும்போது ஒரு வகையான பயம் நம்முள் வரலாம். ஏனெனில் நம்மால் பிடித்துக் கொண்டிருந்த பொருட்கள், உறவுகள், பழக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகும் உணர்வு வரும். அந்த நேரத்தில் நம் மனம் சொல்லும், நீ தனியாகி விடுவாய் என்று. ஆனால் உண்மையில் அந்த விலகல் நம்மை தனிமையாக்காது, அது நம்மை சுதந்திரமாக்கும். ஏனெனில் உண்மையான அன்பு பிடிப்பில்லாத அன்பு. அது சுதந்திரத்தை தரும். பிடிப்பு இல்லாமல் அன்பு செய்யும் போதுதான் நமக்கு அமைதி வரும். தியானத்தில் நம் மனம் மிகவும் அமைதியாகி வரும்போது சில சமயம் பழைய நினைவுகள் எழும், சில சமயம் மறந்துவிட்ட வேதனைகள் வெளிப்படும். அதை பயப்பட வேண்டாம். அது வெளிப்படும்போது அதை கவனிக்க வேண்டும், அதை விட வேண்டும். அது போகும்போது நம் மனம் இன்னும் சுத்தமாகும். அந்த சுத்தம்தான் புத்தரின் பாதையின் பலன். புத்தரின் சீடர்கள் கூட இந்த பாதையில் பல வருடங்கள் முயற்சி செய்தார்கள். சிலர் விரைவில் நிர்வாணத்தை அடைந்தார்கள், சிலர் மெதுவாக முன்னேறினார்கள். ஆனால் அனைவரும் முன்னேறினர். ஏனெனில் அவர்கள் முயற்சியை விட்டுவிடவில்லை. முயற்சிதான் மிக முக்கியம். புத்தர் சொன்னார், நீங்களே உங்களுக்கு சோதனை செய்யுங்கள். நீங்கள் பின்பற்றும் பாதை சரியா என்று பாருங்கள். மற்றவர் சொல்வதை மட்டும் நம்ப வேண்டாம். உங்கள் அனுபவம்தான் உங்களுக்கு உண்மை. இந்த அனுபவப் பாதை நம்மை தியானத்தில் ஆழமாக்கும். நம் விழிப்புணர்வு நாள்தோறும் கூடிவரும். அந்த விழிப்புணர்வுடன் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் அர்த்தமடையும். நாம் சாப்பிடும்போது நன்றி நமக்குள் எழும். நாம் சுவாசிக்கும்போது நன்றி நமக்குள் எழும். நமக்கு இந்த வாழ்க்கை கிடைத்ததே ஒரு வரம் என்று நமக்குள் நன்றி இருக்கும். அந்த நன்றிதான் ஆன்மீகத்தின் அடித்தளம். இந்த நிலை வந்த பிறகு உலகம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் நம் மனம் குழப்பமடையாது. நம் மனம் ஒரு தாமரை போல இருக்கும். தாமரை குளத்தில் இருந்தாலும் நீரில் நனைவதில்லை. நம்மும் உலகத்தில் இருந்தாலும் மோகத்தில் நனைவதில்லை. நாம் உலகை பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் அதில் சிக்கிக் கொள்ள மாட்டோம். இதுவே புத்தரின் பாதையின் உச்சம். புத்தரின் பாதையில் நாம் மெதுவாக பயணிக்கும்போது நமது உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்களை கவனிக்கும் பழக்கம் வந்தால் நமக்கு இன்னும் வலிமை கிடைக்கும். நமது மனதில் இருந்த குழப்பங்கள் கரைய ஆரம்பிக்கும். பழைய பழக்கங்கள் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் விழிப்புணர்வுடன் இருக்கும். விழிப்புணர்வு வந்தால் நம்மால் தவறுகளை குறைக்க முடியும். நம்மால் சொல்லும் வார்த்தைகளை கவனிக்க முடியும். நம்மால் பிறரை காயப்படுத்தாமல் பேச முடியும். புத்தர் சொன்னார், சமயக் வாசா, அதாவது சரியான பேச்சு மிக முக்கியம். ஏனெனில் வார்த்தைகள் கத்தியை விட கூர்மையானவை. ஒரு வார்த்தை ஒருவரின் மனதை காயப்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை காப்பாற்றலாம். அதனால் நம் பேச்சு எப்போதும் அன்பானதாக இருக்க வேண்டும், உண்மையானதாக இருக்க வேண்டும். தேவையற்ற பொய்களை விட வேண்டும். நாமே பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை சுத்தமாக்கும் ஒரு மந்திரமாக இருக்க வேண்டும். சமய கமந்தா, அதாவது சரியான செயல். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் தர்மத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். யாருக்கும் தீங்கு இல்லாமல் இருக்க வேண்டும். நம் செயல் பிறருக்கு நன்மை தரும் வகையில் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு நல்ல செயலை செய்வோமோ அவ்வளவு நமது மனம் தூய்மையாகும். புத்தர் மேலும் சொன்னார், சமயக் ஆஜீவம், அதாவது சரியான வாழ்க்கை முறை. நாம் எவ்வாறு பணம் சம்பாதிக்கிறோம் என்பது மிக முக்கியம். நாம் சம்பாதிக்கும் வழி பிறருக்கு தீங்கு விளைவிக்கக் கூடாது. பொய் சொல்வது, வஞ்சகம் செய்வது, கொலை செய்வது, மது விற்பனை செய்வது, ஆயுத வியாபாரம் செய்வது போன்றவை தவறான வழிகள். நாம் எப்போதும் நியாயமான வழியில் சம்பாதிக்க வேண்டும். அந்த நியாயமான சம்பாதிப்பு நம்மை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அருகில் கொண்டு செல்கிறது. சமயக் வாயாமம்,
அதாவது சரியான முயற்சி. நாம் எப்போதும் நமது நல்ல குணங்களை வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும், கெட்ட குணங்களை விலக்க முயற்சி செய்ய வேண்டும், நமக்கு வரும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், பேராசையை கட்டுப்படுத்த வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். நல்ல எண்ணங்களை வளர்க்கும் முயற்சிதான் நம் மனதை சுத்தமாக்கும். சமயக் ஸ்மிருதி, அதாவது சரியான நினைவு, நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் விழிப்புணர்வுடன் இருப்பது, நடக்கும்போது நடப்பதை கவனிப்பது, சாப்பிடும்போது சாப்பிடுவதை கவனிப்பது, பேசும்போது பேசுவதை கவனிப்பது, நினைக்கும்போது நினைப்பதை கவனிப்பது. இந்த விழிப்புணர்வு நம் மனதை கடந்த கால நினைவுகளில் இருந்து விடுவிக்கும், எதிர்கால பயத்திலிருந்து விடுவிக்கும், நிகழ்காலத்தில் வைத்திருக்கும். சமய சமாதி, அதாவது சரியான தியானம், இந்த அஷ்டாங்க மார்க்கத்தின் உச்சநிலை. இந்த நிலையில் நம் மனம் முழுமையாக அமைதியாகும். ஒரு எரிநிலையைப் போல நம் மனம் ஒரே இடத்தில் நிலை நிற்கும். அந்த நிலை வந்த பிறகு நம் மனத்தில் எந்த அலைவும் இருக்காது, எந்த குழப்பமும் இருக்காது. அந்த நிலையில்தான் அறிவு பிறக்கும். அந்த அறிவு பிறந்தால் பிறப்பு மரணம் என்ற சுழற்சி உடையும். இந்த 8 பாதைகளையும் நம்மால் நிதானமாக பின்பற்ற முடியும். ஒரு நாளில் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. ஆனால் தினமும் சிறிய முயற்சி செய்தால் நம் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நம் சுற்றமும் மாறிவிடும். நமக்குள் இருக்கும் கருணை, அன்பு பெருகும். நாம் செய்யும் செயல்கள் தானமாக மாறும். பிறருக்கு உதவுவது நம் இயல்பாக மாறும். மோகத்தை கடந்த நிலை வந்த பிறகு நம்மால் எந்த விஷயத்தையும் பற்றி பிடித்து இருக்க முடியாது. எல்லாவற்றையும் விடுவோம். ஆனால் அந்த விடுதல் வலி தராது, அது இன்பம் தரும். ஏனெனில் அந்த விடுதல் நம்மை சுதந்திரமாக்கும். நாம் எதற்கும் அடிமையாக இருக்க மாட்டோம், எதற்கும் சார்ந்திருக்க மாட்டோம். நம் மகிழ்ச்சி நம்முள்தான் இருக்கும். இந்த நிலையை அடைந்தவர் பிறர் சொல்வதற்காக வாழ மாட்டார், பிறர் பார்வைக்காக வாழ மாட்டார். அவர் எப்போதும் உண்மையே பின்பற்றுவார். அவர் மனதில் பொய்க்கு இடமே இருக்காது. அவர் செயலில் கபடத்திற்கு இடமே இருக்காது. அவர் மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணமும் சுத்தமானதாக இருக்கும். அந்த சுத்தமான மனமே உலகிற்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும். புத்தர் சொன்னார், ஒருவர் தியானத்தில் ஆழமாகி வரும்போது அவரது முகத்தில் ஒரு பிரகாசம் வரும். அந்த பிரகாசம் வெளியில் இருந்து வருவது அல்ல, அது உள்ளிருந்து வரும். அது ஒரு ஆழ்ந்த அமைதியின் வெளிப்பாடு. அந்த அமைதி உலகத்திற்கு பரவும். அந்த அமைதி மற்றவர்களின் மனதையும் பாதிக்கும். புத்தரின் பாதையில் நடப்பவர் ஒருபோதும் தனியாக இருப்பது இல்லை. ஏனெனில் அவர் நம்முள் இருக்கும் புத்தரின் சக்தியே உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்வு அவருக்கு துணை இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அவர் தடுமாற மாட்டார், அவர் பயப்பட மாட்டார், அவர் நம்பிக்கை இழக்க மாட்டார். ஏனெனில் அவர் தெரிந்து கொண்டார், அனைத்தும் நிலையற்றது, அனைத்தும் மாறும். ஆனால் சுத்த சிந்தனை மட்டும் நிரந்தரம். இந்த சுத்த சிந்தனையை நம் வாழ்க்கையில் வளர்க்கும்போது நம் மனதில் துன்பம் தானாக குறையும். நாம் எதிர்கொள்ளும் சிரமங்கள் கூட நம்மை சோதிக்காது. அது நம்மை கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும். நாம் அதை நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொள்வோம். அந்த நிலைதான் ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை. புத்தரின் பாதையில் நாம் தொடர்ந்து நடக்கும்போது நம் உள்ளத்தில் நிகழும் மாற்றங்கள் ஒரு ஆழ்ந்த சுத்திகரிப்பு போல் இருக்கும். ஆரம்பத்தில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் காலப்போக்கில் நம்மால் நம்முள் ஒரு ஒளி எழுவது போல உணர முடியும். அந்த ஒளி நம் கண்களுக்கு தெரியாது, ஆனால் நம் அனுபவத்தில் தெரியும். அது நம்மை வழிநடத்தும். அது நம்மை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். இந்த பாதையில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய தடையாக இருக்கும் ஒன்று நம் பழைய சிந்தனை பழக்கங்கள். அந்த பழக்கங்கள் பல வருடங்களாக நம்முள் வேருண்டியவை. அவை எளிதாக போகாது. ஆனால் நம்மால் விழிப்புணர்வுடன் கவனிக்க ஆரம்பித்தால் அவை மெதுவாக வேரை இழந்து போகும். ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு பழைய பழக்கத்தை விட்டுவிட்டால் நம் மனம் இலகுவாகும், நம் மனம் சுத்தமாகும், நம் உள்ளத்தில் ஒரு அமைதி பிறக்கும். புத்தர் சொன்னார், நாம் யார் என்பதை நம்மால் ஆராய வேண்டும். நாம் இந்த உடலா, இந்த மனமா, இந்த நினைவுகளா, இந்த ஆசைகளா? இல்லை, நாம் அவற்றை எல்லாம் கவனிக்கும் சாட்சியாக இருக்கிறோம். நாம் சாட்சியாக இருக்கிறோம் என்ற உணர்வு வந்தால் நம்மால் எந்த எண்ணத்தையும் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை, எந்த ஆசையையும் நம் அடையாளமாக கொள்ள வேண்டியதில்லை. அந்த தருணத்தில் நமக்குள் ஒரு பெரிய விடுதலை வரும். இந்த விடுதலை அனுபவிக்கும் போது நமக்குள் இருந்த பயங்கள் எல்லாம் கரையும். பிறப்பு மரணம் பற்றிய பயமும் கரையும். ஏனெனில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய உண்மையான இயல்பு பிறப்பதில்லை, இறப்பதில்லை. அது சுத்த சிந்தனை, அது நிரந்தரமானது. இந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கையில் எதுவும் நம்மை அச்சுறுத்த முடியாது, எந்த சூழ்நிலையும் நம்மை குலைக்க முடியாது.
தியானம் நம்மை இந்த நிலைக்கு அழைக்கும் மிக வலிமையான கருவி. தியானத்தின் ஆரம்பத்தில் நாம் சுவாசத்தை கவனிக்கிறோம், பின்னர் எண்ணங்களை கவனிக்கிறோம், பின்னர் அந்த எண்ணங்களை தாண்டி அந்த எண்ணங்களை கவனிக்கும் சாட்சியை கவனிக்கிறோம். இந்த நிலை வந்த பிறகு நம்மால் உணர முடியும், நாம் எண்ணங்களின் அடிமை அல்ல, நாம் எண்ணங்களின் பார்வையாளர். அந்த பார்வை ஆழமாகும்போது நம் மனதில் இருந்த மோகங்கள் கரையும். மோகத்தை கடந்த நிலை வந்த பிறகு நாம் எதற்கும் பற்றாக்குறை உணர்வது இல்லை, எதையும் பிடித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் இழப்பது பற்றிய பயம் இல்லை. அந்த நேரத்தில் நம் வாழ்வு ஓர் ஓட்டமாக இருக்கும். எத்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம், எத்து போனாலும் அதை விடுவோம். இந்த ஓட்டத்தில்தான் உண்மையான சுகம் இருக்கும். புத்தர் சொன்னார், வாழ்க்கை ஓர் அனிச்சா, அனைத்தும் நிலையற்றது என்று. அந்த நிலையற்ற தன்மையை நம்மால் உண்மையாக புரிந்து கொள்ளும்போது நம்மால் எதையும் மிகுந்த தீவிரமாக பற்றிக்கொள்ள முடியாது. அந்த விடுதல் நம்மை சுதந்திரமாக்கும். இந்த சுதந்திரம் வெளியில் கிடைக்காது, இது நம் உள்ளத்தில்தான் நிகழும். புத்தரின் சீடர்கள் இந்த சுதந்திரத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் அமைதி பரப்பினர். அவர்கள் எதையும் தங்கள் சொந்தமாக வைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் எப்போதும் தர்மத்தை பகிர்ந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் தியானமாக மாற்றினர். அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு விழிப்புணர்வை கொடுத்தது. நாமும் இன்று இந்த பாதையை பின்பற்றலாம். நமக்கு அதிக நேரம் இல்லாவிட்டாலும் தினசரி 10 நிமிடம் சுவாசத்தை கவனிக்கலாம். நம்முடைய மனதில் வரும் எண்ணங்களை கவனிக்கலாம். எந்த தீர்ப்பும் இல்லாமல், எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அந்த எண்ணங்களை பார்த்தால் அவை மெதுவாக விலகும். இந்த பயிற்சி நம்மை ஆழமான அமைதிக்கு அழைக்கும். நமக்கு வரும் ஒவ்வொரு சிரமத்தையும் ஒரு ஆசிரியராக பார்க்கலாம். அந்த சிரமம் எதற்காக வந்தது, என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சிந்திக்கலாம். இந்த சிந்தனை நம்மை வலிமையாக்கும். நாம் குறைகளை குறை கூறாமல் அதை கற்றல் வாய்ப்பாக பார்க்க ஆரம்பிப்போம். இந்த பார்வைதான் ஆன்மீக முன்னேற்றத்தின் அடையாளம். புத்தர் எப்போதும் சொன்னார், தன்னம்பிக்கை வேண்டும். உங்கள் ஆன்மீக பயணத்தை மற்றவரிடம் வைக்காதீர்கள். நீங்களே முயற்சி செய்யுங்கள், நீங்களே அனுபவியுங்கள். உங்கள் அனுபவம்தான் உங்களுக்கான உண்மை என்று. அதனால் நாம் எப்போதும் நம்மை சோதனை செய்ய வேண்டும். நம்முடைய மனம் எவ்வளவு சுத்தமாகிறது, எவ்வளவு விழிப்புணர்வு வருகிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு நாள் நம்மால் உணர முடியும், இந்த உலகம் அனைத்தும் ஒரு மாயை போல இருக்கிறது என்று. அந்த மாயையை நம்மால் உணர்ந்தால் நாம் அதில் சிக்காமல் வாழலாம், அதில் விளையாடலாம். ஆனால் அதில் துன்பப்பட மாட்டோம். அந்த நிலைதான் புத்தரின் பாதையின் உச்சநிலை. இந்த நிலையை அடைந்தவர் யாரையும் குறை கூற மாட்டார், யாரையும் விமர்சிக்க மாட்டார், யாரையும் வெறுக்க மாட்டார். அவர் எல்லோரையும் அன்புடன் பார்க்கிறார். ஏனெனில் அவர் பார்க்கிறார், எல்லோரிலும் ஒரே ஒளி இருக்கிறது என்று. அந்த ஒளியை அவர் மரியாதை செய்கிறார். இந்த பார்வைதான் உலகை மாற்றும். இந்த உலகம் இன்று எவ்வளவு கலவரமாக இருந்தாலும், எவ்வளவு பேராசையால் நிரம்பியிருந்தாலும், புத்தரின் பாதையை பின்பற்றும் ஒருவர்தான் அந்த கலவரத்தில் அமைதியின் தீபம் போல இருப்பார். அவர் தனது வாழ்வை ஒரு எடுத்துக்காட்டு ஆக்குவார். அவர் பேசாமல் கூட பிறரை மாற்றுவார். ஏனெனில் அவரது இருப்புதானே ஒரு போதனை. புத்தரின் பாதையில் மோகத்தை கடந்த தியானம் என்ற இந்த நீண்ட பயணம் இப்போது நம்மை அதன் உச்சநிலைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறது. இங்கு நாம் ஆரம்பத்தில் இருந்த மனிதனாக இல்லை, நாம் முற்றிலும் வேறுபட்ட ஒருவராக இருக்கிறோம். நம் உள்ளம் சுத்தமடைந்திருக்கிறது, நம் பார்வை விரிவடைந்திருக்கிறது, நம் மனம் வெளிச்சமடைந்திருக்கிறது. ஆரம்பத்தில் நம்மை வழி நடத்திய ஆசைகள், பயங்கள், பற்றாக்குறைகள் எல்லாம் மறைந்துவிட்டன. இன்று நம்முள் ஒரு பெரிய அமைதி உருவாகியுள்ளது. அந்த அமைதி வெளியில் எந்த சத்தத்தாலும் குலைக்க முடியாது. அந்த அமைதி நம் மூச்சில் ஓடுகிறது. அந்த அமைதி நம் இதயத்திலே துடிக்கிறது. அந்த அமைதி நம்மை பூரணமாக ஆக்கியிருக்கிறது. நாம் தியானத்தில் அமரும்போது எவ்வளவு ஆழம் செல்ல முடிகிறோமோ அவ்வளவு நம்முள் இருந்து சுமைகள் அகலுகின்றன. ஒரு அடுக்கு நீங்கும் போது நம் உண்மையான இயல்பு நம்முன் வெளிப்படுகிறது. நம்மை சுற்றி உலகம் எவ்வளவு வேகமாக ஓடியாலும் நம் உள்ளத்தில் ஒரு மென்மையான அமைதி நீடிக்கிறது. இந்த அமைதிதான் புத்தர் காட்டிய பாதையின் பரிசு. இதுதான் உண்மையான செல்வம். இதுதான் உலகில் எதையும் தாண்டிய பெரிய சாதனை. புத்தரின் உபதேசங்கள் எப்போதும் நம்மை நோக்கி அழைத்துச் செல்கின்றன. நாமே நம்மை கவனிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான மாற்றம் நடக்கிறது. நாம் உலகத்தை குறை கூறுவதை நிறுத்தி நம்மை சோதிக்க ஆரம்பிக்கிறோம். நம்முள் இருக்கும் மோகங்களை நாம் கண்டுகொள்ள ஆரம்பிக்கிறோம். அவற்றை விடுவிக்க கற்றுக்கொள்கிறோம். அந்த விடுவித்தல்தான் நம் மனதை இலகுவாக்குகிறது, நம் இதயத்தை திறக்கிறது.
மோகத்தை கடந்த நிலை ஒரு சாதாரண நிலை அல்ல, அது ஒரு பேருணர்வு. அந்த பேருணர்வு வந்த பிறகு நம்மால் எதையும் அதே போல பார்க்க முடியாது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் மனிதர் ஒரு சாதாரண உடல் அல்ல. அவருள் இருக்கும் உண்மையை நம்மால் உணர முடியும். அவர் சிரிக்கும்போது அவர் சந்தோஷத்தை உணர முடியும். அவர் அழும்போது அவர் துன்பத்தை உணர முடியும். இந்த உணர்வு நம்மை மற்றவர்களுடன் இணைக்கிறது. அந்த இணைப்புதான் கருணை. அந்த கருணை தான் புத்தரின் பாதையின் இரண்டாவது பரிசு. கருணை வந்த பிறகு நம்மால் யாரையும் துன்பப்படுத்த முடியாது. நம்மால் யாரையும் வெறுக்க முடியாது. யாராவது தவறு செய்தாலும் நாம் அவர்களை குறை கூறாமல் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட முயற்சிக்கிறோம். அவர்களுக்கு விழிப்புணர்வு தர முயற்சிக்கிறோம். இந்த உலகம் எவ்வளவு இருளாக இருந்தாலும் அந்த இருளில் ஒரு சிறு விளக்காக நம்மால் மாற முடியும். அந்த விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றும். அந்த விளக்குகள் பலரையும் ஒளியூட்டும். இந்த ஒளியே உலகத்தை மாற்றும். புத்தர் எப்போதும் சொன்னார், உங்களே உங்கள் தீபமாக இருங்கள், உங்களுக்குள் உள்ள ஒளியை வெளிப்படுத்துங்கள், அதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் என்று. அந்த ஒளிதான் இங்கே நம் பயணத்தின் கடைசியில் நம்முள் எரிகிறது. நாம் அதை மறைக்காமல் வெளியில் பரப்ப வேண்டும். நாம் எங்கே சென்றாலும் அந்த ஒளி வெளிச்சம் பரப்ப வேண்டும். நாம் இப்போது புரிந்து கொண்டோம், தியானம் என்பது வெறும் கண்களை மூடி அமர்வது அல்ல. தியானம் என்பது வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக விழிப்புணர்வுடன் வாழ்வது. தியானம் என்பது நடப்பதை சாட்சியாக காண்பது. தியானம் என்பது எதையும் எதிர்க்காமல், எதையும் தள்ளாமல், எதையும் பிடித்துக் கொள்ளாமல் விடுவிப்பது. இந்த வாழ்வு ஓர் பாய்ச்சல். அந்த பாய்ச்சலில் நாம் திளைப்பது. புத்தரின் பாதையை பின்பற்றுவது எளிதல்ல, ஆனால் அது மிக எளிதும் கூட. ஏனெனில் அது இயற்கையானது. அது நம் உண்மையான இயல்பு. அந்த இயல்புக்கு திரும்ப நம்மால் சில படிகள் எடுக்க வேண்டும். நம் மனதை அமைதிப்படுத்த வேண்டும். நம் சிந்தனைகளை கவனிக்க வேண்டும். நம் ஆசைகளை சோதிக்க வேண்டும். இந்த முயற்சி நம்மை அந்த இயல்புக்கு மீண்டும் அழைத்து செல்கிறது. இப்போது நாம் நிற்கும் இந்த உச்சியில் இருந்து உலகம் ஒரே மாதிரியாக தெரியவில்லை. உலகம் ஒரு பள்ளி போல தெரிகிறது. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடமாக தெரிகிறது. ஒவ்வொரு மனிதரும் ஒரு ஆசிரியராக தெரிகிறார். ஒவ்வொரு சிரமமும் ஒரு வாய்ப்பாக தெரிகிறது. இந்த பார்வை வந்த பிறகு வாழ்க்கையில் தோல்வி வெற்றி என்ற வேறுபாடு மாயை போல தெரிகிறது. அனைத்தும் ஒரு அனுபவம். அனைத்தும் நம்மை வளர்க்கும் ஒரு படி. இறுதியில் நமக்கு புரிகிறது, புத்தரின் பாதை என்பது ஒரு முடிவிடம் அல்ல, அது ஒரு முடிவற்ற ஓட்டம். இந்த ஓட்டத்தில் நம்மால் எப்போதும் வளர முடியும், எப்போதும் ஆழமாக செல்ல முடியும், எப்போதும் அதிக அமைதி அனுபவிக்க முடியும். இந்த பாதை என்றும் நம்மை வழிநடத்தும், என்றும் நம்மை சுத்திகரிக்கும். இந்த பயணத்தை நம்மால் பகிர்ந்து கொள்ள முடிந்தால் அதுவே மிக பெரிய தர்மம். நாம் ஒருவருக்கு ஒரு சிறிய விழிப்புணர்வு கொடுத்தாலும் அது ஒரு விதை. அந்த விதை ஒரு நாள் முளைக்கும், ஒரு நாள் வளர்ந்து பெரிய மரமாகும். அந்த மரம் பலருக்கு நிழல் தரும், பலருக்கு கனிகள் தரும். இதுவே ஆன்மீக வாழ்க்கையின் அழகு. இப்போது நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும், நாம் மோகத்தை கடந்திருக்கிறோம். நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். நம் இதயம் திறந்திருக்கிறது. நம் மனம் அமைதியாக இருக்கிறது. நம் ஆன்மா வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வெளிச்சம் என்றும் அணையாது. அது என்றும் நம்மை வழிநடத்தும். அது என்றும் உலகே ஒளியூட்டும்.